நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் திருக்குறளை பற்றி ஒரு சிறிய சிந்தனை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது நம்முடைய வள்ளுவனுடைய முதல் குறட்பா. இதுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்குது. ஆனா இதற்குள்ள இந்த அறிவியல், நுட்பமான அறிவியல் இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அகரம் அப்படின்னா ஆ என்ற எழுத்தினுடைய ஒலி வடிவம், ஃபோனடிக்ஸ். அகர முதல்ல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எழுத்துக்கள் முன்னாடி ஓசை. ஓசை தான் முதல்ல வந்திருக்குது. பைபிள்ல ஒரு வசனம், ஒரு லெட்டர் பி லைட் அப்படின்னா லைட் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த அதை கேட்டு செய்த கமாண்ட் எதுல இருந்து ஓசையில தானே கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால ஓசை தான் முதல்ல, ஓசை ஒளியாய் ஆனாய் அப்படிங்கிறதுனால சவுண்டு தான் முதல்ல உண்டாயிருக்கு. அது எங்க உண்டானுச்சு? அதுல இருந்து தான் எழுத்து உண்டாயிருக்கு. அகரம் தான் முதல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஓசையிலிருந்து தோன்றியது. எந்த ஓசையிலிருந்து? ஆதியில, ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த பகவன்கிறத பகவன் அப்படிங்கிறத வன் பகன்னு பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களேன். வன்னுன்னா பிக், இன்டென்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப இன்டென்ஸா இருக்கக்கூடிய வன் பக அப்படிங்கிறது பக அப்படின்னு பிக் பேங், பிரம்மாண்டமான பிளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆதி அப்படின்னா டைம் = 0. அந்த ஓசை முதல்ல ஒன்று எழுந்த ஓசையில தான் என்ன செய்யுது? மிகப்பெரிய வெடிப்பு. இந்த வெடிப்பு அதுல இருக்கிற நம்முடைய வாயுக்களுடைய மூலக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வாயுக்களாக மாறி, அதுக்கப்புறம் அது சாலிடா மாறி, அதற்கப்புறமா நம்மளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம், பரு உலகம் தோன்றி இருக்கிறது. அந்த பரு உலகம் தோன்றும் பொழுது ஓசை தோன்றியது. அந்த ஓசையில உயிர்கள் தோன்றினதுக்கு அப்புறம் அந்த ஓசைகள் எழுத்துக்களாக மாறின, மொழிகளாக மாறின. இன்னைக்கு உயிரினங்களுக்கு உறவாடுகின்ற மொழிகள் தோன்றியது எல்லாம் இந்த அண்டம் தோன்றியதற்கு பிறகு. அண்டம் தோன்றிய முதலிலேயே இவைகளெல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டன. ஏன்னா ஓசைதான் முதல் அப்படிங்கிற தத்துவத்தை இங்கே கொடுத்தது. அது மாதிரி ஒரு குழந்தை வாயை திறந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் அது தன்னுடைய புது உலகத்தை உருவாக்குகிறது. உன்னுடைய வார்த்தைகளால் நீ உலகத்தை உருவாக்குகிறாய். அகர முதல எழுத்தெல்லாம் உணர்ந்து உன்னுடைய பரிமாற்றத்தை வளர்த்துக் கொள்கின்றாய். அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் இந்த குறட்பால பார்க்கலாம். உன் வார்த்தையே உலகமாக மாறுகிறது, உன்னுடைய உலகமாக. வானம் வசப்படும் உன் வார்த்தைகளால் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று. உன்னுடைய உலகமாக, நீ சிருஷ்டிக்கின்ற உலகமாக மாறுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால மிகச்சிறந்த கருத்துக்களை வள்ளுவர் தருகிறார். முதல் குறட்பாவிலேயே பல எண்ணற்ற அறிவியல்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கலாம், பெருமைப்படலாம். நன்றி.